வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அக்ரி இன்போ நேயர்களுக்கு நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லூனா இந்த வெஹிக்கிள் வந்து விவசாயத்துக்கு வந்து எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க, இது எந்த அளவுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன். 21,932 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. இதோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வண்டி வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விவசாய தேவைகளுக்காகவும் அன்றாடம் வந்து இந்த பாலுக்கு கொண்டுகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க, பால் எடுத்துட்டு இருப்பாங்க, பால் வியாபாரம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு, கொரியர் பண்ணிட்டு இருக்க இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து உண்மையிலேயே நல்லா யூஸ் ஆகும். இந்த வண்டியை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த வண்டியை பற்றி நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம 21,932 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ இந்த வண்டியை பற்றி தான் நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லூனா வந்து நான் தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரத்தில் வந்து இந்த வண்டியை எடுத்திருந்தேன். இது இந்த கைனடிக் கிரீன் அப்படிங்கிற அந்த இது கம்பெனில இருந்து லூனாங்கிற மாடல் வந்து போட்டிருக்காங்க. நான் எடுக்கும்போது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 87,000க்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1,10,000 சொல்லி மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வண்டி எப்படி ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக ஓடிட்டு இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இந்த நார்மல் இதுதான் கொடுத்துருந்தது. இப்போ வர வண்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுக்குறாங்க. அது போக டயர் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க. டயரோட சைஸும் கொஞ்சம் பெருசாக கொடுக்குறாங்க. இதனால என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வண்டி வந்து சில நேரங்களில் வெட்டுத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் இப்போ வர வண்டிகளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய டயராக கொடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன சின்ன அந்த மிஸ்டேக் இருந்தது அவங்க திருத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ 3 மோடு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மோடு, செகண்ட் மோடு, தேர்ட் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து நம்ம பெரும்பாலும் தேர்ட் மோடில் தான் வச்சு வண்டியை ஓட்டுவோம். எல்லாருமே தேர்ட் மோடில் தான் வச்சு ஓட்டுவாங்க. நமக்கு செகண்ட் மோடெலாம் இதில் யூஸ் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து இதோட டாப் ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இதுதான் இதோட டாப் ஸ்பீடு. இதில் வந்து வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 150 கிலோ வெயிட் வச்சு நம்ம கொண்டு போகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் வச்சு கொண்டு போயிருக்கிறேன். நல்லாவே வந்து லோடெல்லாம் இழுக்கும். நம்ம இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது வந்து நம்ம இந்த நாற்று சமைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விவசாய பொருட்களை வந்து கொண்டு செல்றதுக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் நம்ம பால் எடுத்து வச்சிருப்போம், அந்த பாலை கொண்டு போகிறதுக்கு இந்த வண்டி வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வண்டியை நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிவ்யூ புதுசாக வந்து எவ்வளோ ஓடி இருக்குது, இந்த ரிவ்யூவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வண்டி வந்து நம்ம வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கும் போது அதனால தான் இப்போ நம்ம 2வது முறை வந்து இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம். அது போக இப்போவும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 கிலோவாட் வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டுக்கு அடியில் தான் வந்து இந்த பேட்டரி இருக்குது. நம்ம அது தனியாக சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை சார்ஜ் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு அடாப்டர் மாதிரி வாங்க சொல்கிறாங்க. அது தனியாக காஸ்ட் பே பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். உங்களால் வந்து வீட்டுக்குள்ளே தான் கொண்டு போய் போட முடியும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கி நீங்கள் அதை பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் மொத்தம் 3 மோடு கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம டாப் மோடு வந்து பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இதுக்கு வந்து 95 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கும். நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் சார்ஜ் ஏறணும்னா ஒரு 4.5 மணி நேரம் எடுத்துக்கிடுது. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த பிரேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நமக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சின்ன இது என்னென்னா நமக்கு பிரேக் பிடிக்கும்போது கொஞ்சம் தள்ளி போய் தான் ஸ்டாப் ஆகுது. அது ஒன்று தான் இதில் ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி வந்து பிடிச்ச உடனே வேணால் ஸ்டாப் பண்ணுற மாதிரி டிஸ்க் பிரேக்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். நமக்கு இதுக்கு டிஸ்க் பிரேக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் இவங்க ட்ரம் பிரேக்கை கொடுத்துருக்குறாங்க. வெயிட் வைக்கிறதுக்கு இதில் ஒரு நல்லா இரும்பில் ஒரு ஹூக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்குறாங்க. பின்பக்கம் வந்து நமக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டு தேவையில்லைன்னா அந்த சீட்டை கழட்டிடலாம். இதில் நம்ம வெயிட் வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு 50 கிலோ, பின்னாடி ஒரு 100 கிலோ வச்சு 150 கிலோ நம்ம ஒரு வெயிட் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து இழுத்து கொண்டு போகுது. இழுக்கக்கூடிய சக்தி வந்து நல்லாவே இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்களை கொண்டு செல்றதுக்கோ இல்லைன்னா ஒரு வியாபாரம் பார்க்குறவங்களுக்கோ வந்து அன்றாட தேவைகளுக்கு வந்து இந்த வண்டி வந்து நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு வண்டி வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம வந்து வண்டியை புக் பண்ணுறோம். நம்ம இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்த புதுசில் நம்ம புக் பண்ணி நம்ம இந்த வண்டியை வந்து எடுத்திருந்தோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆரம்பத்தில் நான் வந்து ஓலா வண்டி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அது வந்து ஒரு 4.5 வருஷம் ஓட்டியிருந்தேன். ஓட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிப்பேர் ஆயிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு. அதனால் அதை ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம டிவிஎஸ் ஆர்பிட்டர் V2 வந்து இப்போ வாங்கியிருக்கிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 கிலோமீட்டர் இப்போ ஓடிடுச்சு. நம்ம அடுத்த ரிவ்யூவில் வந்து நம்ம அது 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் நம்ம வீடியோ பதிவு செய்யலாம். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் நெருக்கி ஓடி இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. பேட்டரியோட திறனும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குறையல. கம்பெனிலேருந்து சொல்லியிருக்கிற அந்த வாரண்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 வருஷம் அல்லது 50,000 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க.
பார்க்கலாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து வண்டி ஓட்ட நம்ம அடுத்தடுத்த வீடியோலேயே வந்து ஒவ்வொரு ரிவ்யூவும் நம்ம பதிவு செய்வோம். இது வந்து இந்த வியாபாரம் பார்க்குறவங்களுக்கும் இந்த விவசாய பணிகளை செய்கிறவங்களுக்கும் இந்த வண்டி வந்து போதுமான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. யார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் ஆன் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீமுக்காண்டி இதை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இண்டிகேட்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சுவிட்ச் வந்து ஹார்ன் பட்டனுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடு மாற்றுறதுக்கு இது வந்து இப்போ நம்ம தேர்ட் மோடில் வச்சுருக்கோம். தேர்ட் மோடு வந்து 49 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் செகண்ட் மோட் இருக்குது, ஃபர்ஸ்ட் மோட் இருக்குது. அதுதான் நமக்கு வந்து இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு பழைய டிவிஎஸ் எக்ஸல் வந்து எப்படி நமக்கு வந்து நல்லா உழைச்சதோ, பாரம் கொண்டு போகிறதுக்கு வந்து பயன்பட்டுச்சோ, அது மாதிரி இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கெல்லாம். இந்த வண்டி வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து தாராளமாக இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். அன்றாட தேவைகளை பொறுத்து நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் மக்களே. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை பற்றி ஓரளவுக்கு எல்லா ரிவ்யூவும் கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.